என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பாத்து என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த டிபேட்னு பேரை வச்சுட்டு ஈவேராவோட பேரன் பேத்திகளை மட்டும் சொம்படிக்க வர வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு டிபேட்டா? என்னடா புத்தலாட்டாது? இதுக்கு பேரு டிபேட்டா? எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வரலாற்றுல பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமக்கு போகாம இருக்குது. இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கமே அவரை பற்றிய விவாதத்தோடு தான் தொடங்கி இருக்கிறது. இந்த ஈவேராலாம் தமிழ்நாட்டில் பேசு பொருளே கிடையாது. ஈவேராவை பெரியாளா காட்டி ஓட்டுக்காகவும் திமுக ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டா அந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கவும் திராவிடர்கள் பயன்படுத்தும் டூல் கிட் தான் இந்த ஈவேரா. ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பிள்ளை வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்துவார், இதோட கை கொடுக்கும் அப்பா. இதுல சில தமிழ்நாட்டு தற்குறிகளும் ஈவேரான்னா யாருன்னு தெரியாமலேயே அந்த ஆள் எழுதி வச்ச ஒரு விஷயத்தையும் படிக்காமலேயே டேக் ஓடுறதும் தான் ஈவேரா இன்றளவும் உயிர் போடு இருக்க காரணமே. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்குறி இந்த படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சீசன் 1ல இருந்தே நைட் கிங்ன்ற ஒரு கேரக்டரை பயங்கரமா பில்டப் கொடுத்து இவனை மாதிரி ஒருத்தன் இந்த யூனிவர்ஸ்ல இல்லவே இல்லை, இவன் தாண்டா ஜிஓடிலேயே முக்கியமான கதாபாத்திரம்னு நம்மளை நம்ப வச்சு கடைசியில 10 பைசாவுக்கு பயன் இல்லாத மாதிரி இவனோட ஆட்டம் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஈவேராவால தமிழர்களுக்கு ஒரு பயனும் விளைஞ்சதே இல்லை. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. ஒரு ஆதிக்க கும்பலை, மேலாதிக்க சக்திகளை எதிர்த்து அவர் ஒரு மூவ்மெண்ட் கட்டுறார். RSS எதிர்த்தெல்லாம் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கல. முழுக்க தமிழ் பார்ப்பனர்களை, அந்தணர்களை, ஐயர்களை அழித்து வடுக பிராமணர்களை, அதாவது கன்னட, மலையாள, தெலுங்கு பிராமணர்களை தமிழகத்தில் வாழ வைக்கவே இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு ஈவேராவால. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. அவர் சுயமரியாதை இயக்கம் தொடங்கின அதே ஆண்டில் தான் RSS இயக்கமும் தொடங்கப்பட்டது. இந்த 100 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அளவில் என்று பார்த்தாலும் கூட RSS இந்த மண்ணுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? பெரியார் இயக்கம் இந்த மண்ணுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? RSS நாக்பூர்ல தோற்றுவிச்சாங்க. சுயமரியாதை நகைச்சுவை இயக்கம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. RSS ஒன்றும் நான் தமிழர்களை காக்க போறேன்னு அவங்க இயக்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா ஈவேரா தமிழர்களை நான் சுயமரியாதை ஆக்க போறேன்னு ஆரம்பிச்சாரு. அப்ப RSS எதுக்கு தென்னிந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும்? ஈவேராவுடைய சுயமரியாதை நகைச்சுவை இயக்கம் தானே பண்ணணும். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. தேவையில்லாம இந்த தற்கொலை எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. RSS பத்தி பேசுற இந்த மதவெறியன் ஆல் இண்டியன் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா சொல்லுவாரா? கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்தது RSS ஆல் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? அரசியல் அமைப்பு சட்டம் சீர்திருத்தத்துக்கும் ஈவேராவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இந்தி திணிப்பை எதிர்த்து நேருவிடம் உறுதிமொழி வாங்கிவிட்டு வந்தோமே, அந்த உறுதிமொழியை வச்சுட்டு தான் இன்னைக்கும் இந்தி நம்மை தாக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தி திணிப்பு பொறியெல்லாம் நமத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இயக்கம் வச்சு இந்தி கத்துற வேலை எல்லாத்தையும் ஈவேரா பண்ணிருக்காரு மக்களே. விடுதலை ஏடுல இன்னும் மாணவர்கள் காலித்தனம் செய்து பஸ்ஸை கொளுத்தினார்னு 16/1/1965 சொல்லியிருக்காரு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களின் அத்துமீறிய வன் செயல்னு 28/9/1965 சொல்லியிருக்காரு. போலீசார் அத்துமீறியதாக கூறப்படுபவை அபாண்டமேனு 4/2/1965 சொல்லியிருக்காரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பொள்ளாச்சியில் போராட்டத்தை ராணுவம் அடக்கியது. காலிகள் மீது சுட்டதில் 10 பேர் மாண்டனர். காலிகள்னு யார சொல்றாரு? மாணவர்களை சொல்றாரு. 13/2/1965. இவர் இந்திய எதிர்த்து பேசினாருன்னு இந்த தற்கொலை உட்காந்து உருட்டிட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். பெரியாருக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய துயரம் இது, எவ்வளவு பெரிய துயரம். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இந்த மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், மொழியின் பேரால், கடவுளின் பேரால் யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா அவங்களாம் உங்களை ஏமாத்துறாங்கன்றதை நீங்களே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு பிரெயின் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பேர் பெரியார்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். என்னென்ன
என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா பாருங்க மக்களே, ஈவேராவே நாத்திகம் பேசி தமிழர்களை அவருடைய வாழ்நாள் முழுக்க ஏமாத்திருக்காரு. ஆனா அதை பத்தி இந்த மனநலம் குன்றிய கிரிப்டோ எதுவுமே சொல்லல. அப்ப நான் கேட்கறேன், அப்ப பெண்களுக்கு சொத்துரிமை ஏற்கனவே இல்லையா? ஏற்கனவே இல்லை. முஸ்லிம் பெண்களுக்கு ஏற்கனவே சொத்துரிமை இருக்கு, கிறிஸ்டியன் பெண்களுக்கு ஏற்கனவே சொத்துரிமை இருக்கு, இந்து பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. முஸ்லிம் பெண்களுக்கு எப்படி ஷரியாலா படி சொத்துரிமை இருந்துச்சோ அதை விட வட இந்தியாவில் இருந்த பெண்களுக்கும் இருந்துச்சு, தென்னிந்தியாவில் இருந்த பெண்களுக்கும் இருந்துச்சு கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை. இதை வெள்ளைக்கார பெண்மணியே ஆராய்ந்து நிரூபிச்சிருக்காங்க. ஆனா இந்த மனநலம் குன்றிய மருத்துவர் எப்பவுமே மதவெறுப்போடு ராமசாமி நாயக்கர் மாதிரியே எந்த வரலாற்று அறிவும் தமிழ் மொழி அறிவும் இல்லாம உளறிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. ஏன் ராமன் விரட்டின பிறகு சீதை வந்து வால்மீகி ஆசிரமத்துல போய் இருக்காங்க? ஏன் ஜனகனோட வீட்டுக்கு போல? ஏன் கண்ணகி வந்து கோவலம் விட்டுட்ட பிறகு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு போல? இந்து பெண்ணா இருக்கிறதுனால அடிமை அப்படின்றது கேள்வி கேட்க கேட்க தான் எனக்கு புரியுது. ராமன், சீதை, கண்ணகி, கோவலன் இந்த 4 கேரக்டரை பத்தி பேசாம இந்த மனநலம் குன்றிய கிரிப்டோவால எப்பவுமே பேச முடியாது. எதையுமே முழுசா படிச்சது கிடையாது. தான் பேசுறது சரின்னு ஈவேரா மாதிரியே உளறிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய முழு நேர வேலையே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. அவருதான் பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்றாங்க. கர்ப்பப்பைய எடுங்கன்னு சொல்றாரு. கர்ப்பப்பை எடுக்கணும்னே சொல்லல, அவர் பெண்களை கர்ப்பப்பை எடுன்னு சொல்லல. அப்போ வந்து அவர் சொன்னாரு, பெண்களே குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள், கருத்தடைய கருப்பையை நீக்கி விடுங்கள்லாம் பேச ஆரம்பிச்சார். அப்புறம் எல்லாம் உலகம் எப்படி விருத்தியாகும் அப்படின்னு வந்து கேட்பான். விருத்தியான நாசமா போன உனக்கு என்ன போகுது, நீ சுதந்திர பெண் ஆகுது. இதுதான் பெரிய சுதந்திரம். கர்ப்பப்பை எடுக்கணும்னே சொல்லல, அவர் பெண்களை கர்ப்பப்பை எடுன்னு சொல்லல. ஏன்டா நீ சும்மா அடிச்சு விடுறது? ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போல. கர்ப்பப்பையை நீக்குன்னு சொன்ன ஒரு மனநோயாளிய இன்னொரு மனநோயாளி தூக்கி பிடிக்கிறதுக்கு பேரு பகுத்தறிவுன்னு யாராவது சொன்னா அவங்க எல்லாம் தான் இந்த உலகத்திலேயே ஒரிஜினல் பைத்தியங்க. கர்ப்பப்பை எடுக்கணும்னே சொல்லல, அவர் பெண்களை கர்ப்பப்பை எடுன்னு சொல்லல. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பட் ஒரு சயின்டிபிக் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு அது உடனே புரியுது. ஒரு சயின்ஸ் பேசிருக்காருன்னு எனக்கு புரியுது. 4ஆம் கிளாஸ் தாண்டாத இவரு சயின்டிபிக்கா பேசுறாராம். நான் இந்த ஊர்ல பெரிய மொல்ல மாதிரி யாருன்னு கேட்டா எல்லாரும் நீ நீ நீதான்னு சொல்ற. கோயிங் பேக் டு தட் பாயிண்ட், இப்ப தந்தை பெரியார் ஏன் சொல்றோம்? ஏன்னா எங்களுக்காக எங்க நிஜமான தந்தை செய்ததை விட செய்திருக்காரு. அறுத்து தள்ளிடுவார். அப்படியே செய்ய விட்டோம்னா அறுத்து தள்ளிடுவாரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நாயே மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த அம்மா எவ்வளவு தைரியமான கட்டுக்கதைகளை அடிச்சு விடுறாங்க பாருங்க மக்களே. டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்க இந்த காலத்திலேயே இவ்வளவு கதைகளை இவங்க அடிச்சு விடுறாங்கன்னா டெக்னாலஜியே டெவலப் ஆகாத காலத்துல ஈவேராவை பத்தி எவ்வளவு அடுக்கடுக்கான கட்டுரைகளை எழுதியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.